ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு, செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யலாம் தான். அதுவும் மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவும் அருமையாக இருக்குங்க. நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவும் மீன் குழம்பு பிடிக்கும் தானே. வாங்க இந்த அருமையான டேஸ்டியான செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ வெள்ளைக்கிழங்கா மீனில் தான் நான் இன்றைக்கி செட்டிநாடு மீன் குழம்பு வைக்க போகிறேன். நீங்கள் எந்த மீன்லனாலும் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்து மசாலா அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மண்சட்டியில் தான் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மீன் குழம்புக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். 6 பல் பூண்டு தோல் உரித்து போட்டுக்கோங்க. கூடவே பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதுமே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்லேயே மிளகா மல்லி பவுடர் வந்து நல்லா வறுப்பட்டுடும். நீங்கள் ஆன்லேயே வச்சு வறுத்துக்கினீங்கன்னா மசாலா தீஞ்ச வாசனை வந்துடும். அப்புறம் குழம்பு வந்து டேஸ்ட் மாற வாய்ப்பு இருக்குது. கருகிச்சுன்னா குழம்பு வந்து கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்டவ் வந்து மிளகா மல்லி பவுடர் போட்டதும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கமகமன்ட்டு நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சு குழம்பு வச்சா. அடுத்து லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. புளியை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி போட்டுக்கலாம். நான் லெமன் சைஸில் புளி வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். மண்சட்டியில் தான் நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு வைக்க போகிறேன். மண்சட்டியில் மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், மிளகாய் தூள் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ இந்த எண்ணெயிலே காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, கலருக்காக தான் இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டு நம்ம எண்ணெயிலே வதக்கி குழம்பு வைக்கும்போது குழம்போட கலர் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி அந்த எண்ணெய் கொதித்து வரும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் இந்த காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு நம்ம 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற அலசி தண்ணியும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு மீன் குழம்பு திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியாக ஊற்றிக்கலாம். குழம்பு எனக்கு திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி 1 கிளாஸ் அளவுக்கு நான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் 3 மினிட்ஸ் வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மீனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் மீன் போட்டுறக்கூடாது. நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது மீனை போட்டுருங்க. மீனை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. எல்லா மீனையும் போட்டுட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. மீன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மீனும் சூப்பராக நல்லா உடையாமல் நல்லா வெந்து இருக்குது. நல்ல மீனும் கட்டியாக இருக்குது. நம்ம கரண்டி எதுவுமே கிளறாமல் இருந்திங்கன்னா இந்த மாதிரி மீன் உடையாமையே இருக்கும். பாருங்கள், சூப்பராக மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இந்த மீன் குழம்புல நம்ம தேங்காய் எதுவும் போடலை. அதனால் மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம். முதல் நாளை விட மறுநாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். மீன் ஊற ஊற குழம்பு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், மணக்க மணக்க டேஸ்டியான மீன் குழம்பு, செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த செட்டிநாடு மீன் குழம்பு. நாளை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.